இந்த மொபைலை ஒரு கஸ்டமர் சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் வந்து ஐடெல்ன்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபோனோட எந்த டீட்டெயிலுமே நமக்கு தெரியாது. அதுக்கு என்ன காரணம்னா, பின்னாடி இருக்கிற லோகோ ஸ்டிக்கரை கிழிச்சிடுறாங்க கஸ்டமர்ஸு. இல்லை சப்போஸ் வேறு எங்கேயாவது சர்வீஸ் கொடுக்குற இடத்துல கிழிச்சிருந்தாலும் இதில் இருக்க மாடலை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இதில் இருக்க மாடலை கொண்டு போய் நம்ம ஸ்க்ரீன் வாங்கணும்னு நினச்சாலோ, டிஸ்பிளே வாங்கணும்னு நினச்சாலோ, அதில் இருக்க மாடல் தெரியாமல் எடுக்கவும் முடியாது. இப்போ இந்த ஃபோனில் எதுவுமே இல்லாத பட்சத்தில் வெறும் டிஸ்பிளே மட்டும் நல்ல கண்டிஷனில் இருந்தால், இந்த மாதிரி இருக்கிற மொபைலில் எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லாத பட்சத்தில் இந்த இதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயிலை எப்படி எடுக்கிறதுன்றதுக்காக ஒரு சிம்பிளான ட்ரிக் இது. இந்த மாதிரியான ஓடிஜியை கனெக்ட் பண்ணி ஒரு மவுஸை வச்சு இந்த மொபைலை ஆப்ரேட் பண்ண முடியும் நம்ம. அது எப்படின்றத வீடியோ கண்டினியூவாக காமிக்கிறேன், அதிலே ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஏதாவது ஒரு மொபைலில் ஸ்க்ரீன் டேமேஜ் ஆகி இருந்தது அப்படின்னா, உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் ரெக்கவரி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான ஒரு மவுஸும் ஒரு ஓடிஜியும் இருந்தால் போதும். நீங்கள் டச் ஸ்க்ரீனை மாற்றாமல் ஸ்க்ரீன் மட்டும் ஒர்க்கிங்கில் இருந்துச்சுன்னா உள்ளே இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம்.